ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷ் கிச்சன். இன்றைக்கி கடைகளில் செய்கிற மாதிரியே சிக்கன் கட்லட் கிறிஸ்பியாக ஈஸியான மெத்தடில் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு எலும்புகள் இல்லாத கறியாக எடுத்துக்கணும். எலும்புகள் சின்னது கூட எதுவும் இருக்கக்கூடாது. இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இது கூடவே 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு மசிச்சுட்டு இதிலே சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் தூவிட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். சிக்கன், உருளைக்கிழங்கு, மசாலா இது எல்லாம் நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அது வரைக்கும் இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், அதில் உள்ள தண்ணியே நமக்கு போதும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயமும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும், அது வரைக்கும் வதக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் சிக்கன் கட்லட் பண்ணி பாருங்கள், சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம சிக்கன், உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்து வச்சுருக்கோம்ல, அந்த மிக்ஸையும் இதில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், இல்லைன்னா சிக்கன் நமக்கு வேக ஆரம்பிச்சிடும். அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு லைட்டாக மசாலாவோடு சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க போதும். 2 முட்டையை இந்த மாதிரி பவுலில் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி அடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிட்டு நமக்கு தேவையான அளவு இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நம்ம தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டு விரிசல் எதுவும் இல்லாமல் தட்டி எடுத்துட்டு முட்டையில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் தூளில் இதை நம்ம லைட்டாக இந்த மாதிரி போட்டு எடுக்கணும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பிரெட் தூள் படுற அளவுக்கு நம்ம போட்டுக்கணும். எல்லாத்தையுமே இந்த மாதிரி பிரெட் தூளில் போட்டு வச்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை இதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இதோட கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு நல்ல பொன்னிறமாக வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மாற்றி திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஈஸியான சிக்கன் கட்லட் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்கள் வீட்டிலையே பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் போய் வாங்கி சாப்பிட்ணுன்னு நமக்கு அவசியம் இல்லை. முடிஞ்சளவு நம்ம வீட்டிலையே எல்லாமே செஞ்சு கொடுத்துடணும். பாருங்கள், கிறிஸ்பியான சிக்கன் கட்லட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.